நீர் மகத்துவர், நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி, 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 நன்றி. அதிசயங்கள் செய்கிறவரே நன்றி. ஆறுதலின் நாயகனே நன்றி. அச்சாரமானவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் பெரியவரப்பா, நீர் மகத்துவரப்பா, நீர் உயர்ந்தவர், நீர் ஆறுதலின் தெய்வம் ஆண்டவரே. சர்வ சிருஷ்டிக்கும் நீரே ஒருவரே எஜமானர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே மாறாதவர், வாக்கு தத்தங்கள் செய்தவர் அப்பா, அதை நிறைவேற்ற வல்லவருமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சாத்தானை எதிர்க்க வல்லவர் அப்பா ஆண்டவரே. சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கி போட்டவர் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜெய கிறிஸ்துவாக இருந்து எங்கள் பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, குற்றங்களுக்காக, நாங்கள் செய்த மீறுதல்களுக்காக, ஆண்டவரே எங்கள் முன்னோர்கள் செய்த ஆண்டவரே எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே பாவமான கிரியைகளுக்காக நீர் அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த பாவங்கள், சாபங்கள் எதுவும் எங்களை பின்தொடராத படிக்கு ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாதுகாத்துக் கொள்ளுவீராக, மகிமைப்படுத்துவீராக. நன்மையினால் நிரப்பிடுங்க, ஆச்சரியத்தினால் நிரப்பிடுங்க, அபிஷேகத்தினால் நிரப்பிடுங்க. உம்முடைய கிருபையும், உம்முடைய பிரசன்னமும், உம்முடைய மாறாத வல்லமையும், ஆண்டவரே உம்முடைய மாறாத மகிமை எங்களோடு கடந்து வருவதாக, எங்களோடு கடந்து வருவதாக, எங்களோடு கடந்து வருவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நிச்சயமானவரே, ஆறுதலின் நாயகனே, எல்லாரும் கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு ஊற்றி உடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் செலுத்த வந்திருக்கிறோம். எல்லாரும் நல்லா ஜெபிப்போமா? நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஆண்டவரே எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் என்று தாவீது சொல்லுகிறார். ஆண்டவரே நீர் என் அடைக்கலமும் என் கோட்டையுமா இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்புறம் இருதயத்தின் வேண்டுதல்கள் உனக்கு அருளி செய்வார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே உம்மிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கிறோம், உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஆண்டவரே அவர் மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார், அவர் துதிகளில் பிரியப்படுகிறார். ஆண்டவரே நீர் நல்லவரப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். சோதரம், 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 சோதரம். நீர் நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு கனத்தை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம், உமக்கே மாட்சிமையை செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி, 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 நன்றி ஆண்டா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே காலங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை விட்டு மாறாது. ஆண்டவரே உம்முடைய இரக்கம் எங்களை விட்டு மாறாது. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களை விட்டு மாறாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் மாறாதவரே. ஆமென், 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 ஆமென். சோதரம், 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 சோதரம். உமக்கே துதி பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டப்பா. ஆண்டவரே எங்களுடைய பலிகளை ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஈடு இன்ன இல்லாத மகிமையுடையவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிறவர் ஆண்டவரே. வானம் ஒளிந்து போனாலும், பூமி ஒளிந்து போனாலும், என் கிருபை ஒருபோது உன்னை விட்டு விலகாது என்று சொன்னீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா,
ஹalleluya. ஒவ்வொருவரையும் நிரப்பிடுங்க, ஒவ்வொருவரையும் உம்முடைய மகிமையினால் நிரப்பிடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு தாய் தேற்றுவது போல ஆண்டவரே உன்னை தேற்றுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் 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 ஆமென். நன்றி தெய்வமே, நன்றி ராஜா, நன்றி கண்மலையானவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் 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 ஆமென். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே. ஹalleluya 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 ஹalleluya. எல்லோரும் நாம் எழும்பி நின்று ஆராதிப்போம். சிறிது நேரம் நாம் எழும்பி நின்று ஆராதிப்போம். கர்த்தருக்குள் களிகூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். கர்த்தருக்குள் களிகூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார வலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஆனந்த பலி ஆனந்த பலி அப்பா அப்பா அப்பாவுக்கு ஆனந்த பலி ஆனந்த பலி அப்பாவுக்கு சப்பாவுக்கு. கர்த்தருக்குள் களிகூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். கரங்களை தட்டி பாடுவோம். ஆனந்த பலி ஆனந்த பலி அப்பாவுக்கு அப்பாவுக்கு. ஆனந்த பலி ஆனந்த பலி அப்பாவுக்கு சப்பாவுக்கு. கடன் தொல்லை கஷ்டம் எல்லாம் கடந்து போச்சு, கண்ணீர்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சு. கடன் தொல்லை கஷ்டம் எல்லாம் கடந்து போச்சு, கண்ணீர்கள்
மகிழ உதவி செய்திடுங்கப்பா. ஆண்டவரே உம்மையில களிகூர்ந்து மகிழ, உம்மை துதித்து பாடிட இந்த நாவில் புது பாட்டை தந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆனந்த சத்தத்தோடு துதி பலிகளோடு விண்ணப்பத்தோடு உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த ஆண்டவரே ஆராதனையில நீர் ஆண்டவரே மகிமையாய் இறங்கி நீரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கே நாமத்தினால 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கிறவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவனே, எங்கள் மத்தியில் ஆண்டவரே திரள் கோட ஜனங்கள் மத்தியில உலாவு கொண்டிருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நீர் மகத்துவரப்பா, நீர் மாறாதவரே, மகிமையானவரே, நம்பினோரை கைவிடாதவரே, நம்பிக்கை நட்சத்திரமானவரே. ஹல்லேலூயா அப்பா பிதாவே. எல்லா ஆண்டவரே எங்களுடைய பேய்கள், நோய்கள், தந்திரங்கள், எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காது போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தந்திரங்களும் இன்றோடு விலகி போவதாக. ஆண்டவரே எங்களுடைய வீட்டிலே சமாதானம் நிலைத்திருப்பதாக, எங்களுடைய வீட்டிலே சந்தோஷம் நிலைத்திருப்பதாக, எங்களுடைய வீட்டில் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே பொங்கி வழிவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. போரி 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 ஒவ்வொரு வீட்டில சமாதானத்தை தருவீராக. ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவரே துதி பலிகளை செலுத்த ஆனந்த சத்தத்தோடு உம்மை துதித்து பாடிட, ஆனந்த சத்தத்தோடு மகிழ்ந்த கலைகோர்ந்திட உம்மை ஆண்டவரே கிருபை பாராட்டுவீராக. இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. இந்த ஸ்தலத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே நீரே உதவி செய்யும், நீரே ஆளுகை செய்யும், நீரே அற்புதமானவர், அதிசயமானவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஆண்டவரே அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை. நீர் தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை. வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. தானே ஆராதனை 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 உமக்கு தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை ஆராதனை ஆராதனை
நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ உமக்கே ஆராதனை உந்தன் பலிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை உந்தன் பலிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை மகிமை நிறைந்தவரே மாட்சிமை உடையவரே மகிமை நிறைந்தவரே மாட்சிமை உடையவரே ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 உமக்கு தானே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடே ஆராதனை 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 உமக்கு தானே ஓ ஆராதனை 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 உமக்கு தானே ஆராதனை 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 உமக்கு தானே ஆராதனை 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 உமக்கு தானே உம்மை ஆராதனை 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 உமக்கு தானே உமக்கு ஆராதனை 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 உமக்கு தானே உமக்கு தானே நன்றி செலுத்துகிறோம் நன்றி அப்பா எல்லாரும் கரங்களை தட்டி மகிமையை செலுத்துவோம் நன்றி 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 உடைய வல்லமை ஊற்றுவீராக உடைய பிரசனத்தை ஊற்றுவீராக உடைய மகிமையை ஊற்றுவீராக நன்றி 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 நீர் பெரியவரப்பா மகத்துவரப்பா நீர் உயர்ந்தவரப்பா உன்னதங்களில் உட்காருகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே கிருபையுள்ளவரே ஒவ்வொருவரையும் தரிசனத்தினால் நிறைத்திடுவீராக ஒவ்வொருவரையும் அந்நிய பாஷையினால் நிறைத்திடுவீராக ஒவ்வொருவரையும் வல்லமையினால் நிறைத்து ஆண்டவரை கிருபையினால் நிறைத்து உடைய ஆரோக்கியத்தினால் நிறைத்து ஆண்டவரே உடைய பரிசுத்தத்தினால் நிறைத்து வழி நடத்துவீராக நன்றி 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 உடைய சமூகத்துல ஆனந்தம் உடைய சமூகத்துல பேரின்பம் உடைய சமூகத்துல நித்திய மகிழ்ச்சி உடைய சமூகத்துல நித்திய பேரின்பம் அப்பா நன்றி 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 ஆண்டவரே உடைய சமூகத்துல வந்திருக்கிறனா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே உடைய பலத்தை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் உடைய மகிமையை பெற்றுக்கொள்ள செல்ல வேண்டும் ஆண்டவரே உடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 நன்றி 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 இயேசு ராஜா நன்றி அற்புதமானவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே நீ தயவுக்காக நன்றி அப்பா எங்களோடு இவ்வளவு நேரம் அசைவாடினீர் எங்களோடு பேசினீர் எங்களை தாங்கினீர் தப்புவித்தீர் எல்லா பிசாசின் இடுக்கண்களுக்கெல்லாம் நீர் எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா விலைக்கு மீட்டு காத்து கொண்டீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நாங்கள் கனத்தையும் மகிமையும் மேன்மையும் ஆட்சிமையும் செலுத்துகிறோம் நீர் தொடர்ந்து இடைபடுவீராக தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்து உடைய நன்மையினால் நிறைத்து உடைய கிருபையினாலும் உடைய இரக்கத்தினாலும் ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தினால் நீர் எங்களை நிறைத்து கொண்டு போய் செல்லும்படி ஆஜபிக்கிறோம் அப்பா
ஆண்டவரே இந்த வேலையில தலைமை திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். அதி சீக்கிரத்துல புதிய திருச்சபை கட்டப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவநீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அந்த திருச்சபையில ஒன்று கூடி ஆராதிக்கும் பொழுது அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய், அநேக பிள்ளைகளுக்கு அற்புதமாய் அது விளங்கும்படியாக, அந்த இடத்துல இருந்து அநேக ஆசீர்வாதங்கள் பிறருக்கு போய் சேருவதாக ஆண்டவரே அதுக்கு நாங்கள் பாத்திருவான்களாய், ஒரு சிறு துளியை நாங்கள் எடுத்து வைக்க அதற்கு நாங்கள் பாத்திருவான்களாய் ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் எங்களுடைய பங்கு இருக்க வேண்டும் அப்பா. ஜெபத்தில் ஆண்டவரே தாங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. பணத்தாலும் பொருளாலும் ஆண்டவரே ஒரு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடல் உழைப்பாலும் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் ஆண்டவரே அந்த திருச்சபையை கட்டி முடிக்க, அந்த இடத்துல நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த தேவநீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. தேவநீர் எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. தேவநீர் எங்களை அற்புதமா நிறைத்து கொண்டு வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கிருபை செய்திடுங்க, தொடர்ந்து இரக்கம் செய்திடுங்க, தொடர்ந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கே துதி கன மகிமை மேன்மை யாவற்றையும் செலுத்துகிறோம். எங்களோடு கூட பேச இடைவெளிவீராக. கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 28:10 ஆதியாகமம். யாக்கோப்பு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஓர் இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாக இருந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கூடவே வருகிறார், கூடவே போகிறார். அல்லேலூயா, ஆமென். பிறகு கூட சுரேஷ் சாட்சி சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாத்ததை குறித்து சாட்சி சொன்னார்கள். இவரும் பூச்சி புழுவுக்கு தான் ரொம்ப பயப்படுறார், திருடர்களுக்கு ரொம்ப பயப்படுகிறார். அந்த காலத்து பிரயாணம், அந்த காலத்தில் எந்த விதமான பாதுகாப்பு இல்லை, ரோடெல்லாம் ரொம்ப அகலமாலாம் இருக்காது, சின்ன ரோடு தான். அதாவது மேக்சிமம் ஒத்தடி பாதை தான் அதிகமாக இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல தான் என்னதுன்னா பெரும் பாதையான வழி இருக்கும். அதில் சக்கரங்கள் உள்ள வண்டிகள் போகும்படியாக, ரதங்கள் போகும்படியாக இருக்கும். ஆனால் அநேக இடங்கள் பார்த்தீங்கன்னா ரதங்கள்லாம் போகாது, ஒட்டகங்கள் தான் போகும். ஒட்டகங்கள் போவதற்கு கொஞ்சமாக இடம் இருந்தால் போதும், ஒரு காலடி தடம் இருந்தால் போதும், அதிலே போய்விடும். அப்படிப்பட்ட இடங்களில் தான் அவர் கடினமான சூழ்நிலையில் போய்கொண்டு இருக்கும் பொழுது அவர் படுக்கிறார், ஜெபம் பண்ணிவிட்டு படுக்கிறார். அவர் படுக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு நல்ல ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. உங்களோடு பேசுகிற தேவன் சொப்பனத்தின் மூலியமாகவும் தரிசனத்தின் மூலியமாகவும் தேவன் பேசுவார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொப்பனம் வருது? ஆண்டவர் என் கூட சொப்பனத்தில் பேசியிருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்களாம் கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். சொப்பனத்தில் பேசியிருக்கிறார், இன்னும் நிறைய பேசுவார். அல்லேலூயா. இன்னும் நிறைய ஆண்டவர் பேசுவார். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட ஆண்டவர் அநேக காரியங்களை சொப்பனத்திலே பேசினார். நாங்கள் வீட்டிலே அதை பகிர்ந்து கொண்டோம். கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் சொப்பனத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அவர் தருகிற சொப்பனம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த யாக்கோப்புடைய வாழ்க்கையிலே சொப்பனத்திலே ஆண்டவர் பேசி அதிலே ஒரு சில காரியங்களை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. யாக்கோபுக்கு 2 பேர் முற்பிதாக்கள், நமக்கு 3 பேர் முற்பிதாக்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேரு? ஆபிரகாம், ஈசாக்கு. இப்ப யாக்கோபுக்கு தரிசனம் வந்தனால அவர் 2 பேர் தான் சொல்றார். நாம எத்தனை பேர் சொல்லணும்? 3 பேர் சொல்லணும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற எங்கள் முற்பிதாக்களின் தேவனே, நீர் எங்களை ஆசீர்வதியும் அப்படி என்று நாம் சொல்ல வேண்டும். அவங்க மூலியமா தான் எல்லா ஆசீர்வாதமும் வருகிறது. அவங்க விசுவாசித்தாங்க, அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க, அவங்க ஆண்டவருக்காக நிறைய தியாகம் பண்ணாங்க. அதனால கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உனக்கும் நல்லது நடக்கும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அவங்கள ஒருத்தர் மட்டும் ஆசீர்வதிக்காம, அவங்க குடும்பத்தை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிக்காம, உனக்கு பின்வரும் எல்லா சந்ததியும் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். எப்படி இருக்கும்? பூமியின் தூளை போல இருக்கும். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும்
பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாரும் சொல்லுங்க. இல்ல, நான் சொல்றேன். பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வார்த்தைக்கு உள்ளார நாம உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த வார்த்தைக்கு உள்ளார நாம நின்றுட்டு இருக்கிறோம். இந்த வார்த்தைக்கு உள்ளார நாம சோறு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இந்த வார்த்தைக்கு உள்ளார நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வார்த்தைக்கு உள்ளார நம்ம பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வார்த்தை தாங்க உங்களை காப்பாற்ற போகுது. ஆமென். கை தட்ட மாட்டீங்களா? சொன்னாதான் கை தட்டுவீங்களா? இந்த வார்த்தை தான் உங்களை வாழ வைக்குது. அல்லேலூயா. நான் அல்ல, பாஸ்டர் அல்ல, சிஸ்டர் அல்ல, வீட்டுக்கூட தலைவர்கள் அல்ல. யாரு வாழ வைக்கிறா? ஆண்டவர் வாழ வைக்கிறார். எப்படி வாழ வைக்கிறாரு? இந்த வசனத்துக்கு உள்ளார இருந்து வாழ வைக்கிறார். அவர் சொல்கிறார், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உன்னால தான்டா இவ்வளவு முழு பூமியை நான் ஆசீர்வதிக்க போறேன். அல்லேலூயா. அவரே சோத்துக்கு இல்லாத இருக்கிறார். முத நாள் அவருக்கு சோத்துக்கு இல்ல. இப்ப போயிட்டு இருக்கும்போது கேள்வியை கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், என்னை ஆண்டவரே, நான் உன்னோடு இருந்து இந்த அவரு என்னென்னமோ ஆண்டவர் சொல்லிட்டார் ஆசீர்வாதத்தை. ஆனா அவர் என்ன சொல்றார் பாருங்க, 20வது வசனத்துல, நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. ஃபர்ஸ்ட் பயம் கவலை, ரெண்டாவது உணவு இல்லை, என்ன இல்லை, அப்புறம் என்ன இல்லை, உடைகள் இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உணவுக்காகவும் உடைக்காகவும் கவலைப்படாதே. அல்லேலூயா. காட்டு பறவைகளும் மிருகங்களும் பறவைகளும் நடமாடுகிற ஊறுகிற எதுவுமே கவலைப்படுறதில்ல. ஆகையால் நீயும் கவலைப்படாத. அவைகளை ஆகாயத்து பச்சைகளை போஷிக்கிற தேவன் நான் உன்னை போஷிப்பேன். அல்லேலூயா. யார் பாஸ்டர் தருவா? யாரோ தருவாங்க. அல்லேலூயா. அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை, அதுதான் ஆண்டவர் மேல நம்ம நின்றுட்டு இருக்கிற ஒரு சத்தியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நாட்களில ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்கிறார். நீங்க நல்ல ஜபமா பண்ணுங்க. அல்லேலூயா. எப்படி ஜபம் பண்ணுங்க? நல்ல ஜபமா பண்ணுங்க. ஒரு உங்களுக்கே புரியாத மாதிரி நீங்க ஜபம் பண்ணாதீங்க. நீங்க ஜபம் பண்ணும்போது ஒரு தெளிவு. ஆமென். அல்லேலூயா. ஜபம் பண்ணும்போது எப்படி இருக்கணும்? தெளிவா. வீடு வேண்டும், காடு வேண்டும், இத்தனை ஏக்கரா வேணும், இத்தனை சென்ட் வேணும், இப்படியெல்லாம் இருக்கணும், இந்த வண்டி தான் வேணும், ஒரு தெளிவான ஒரு நோக்கத்தோடு, இத்தனை பவுன் வேணும், இத்தனை வேலை வாய்ப்பு வேணும், இத்தனை பேருக்கு நான் அதிகாரியாக இருக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். இத்தனை நாளாக நீங்கள் வேலை கிடைக்கணும்னு ஜாபம் பண்ணுவீங்க. ஆனால் இனிமேட்டு அப்படி ஜாபம் பண்ணாங்க, நான் வேலை கொடுக்கணும்னு ஜாபம் பண்ணுங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க, எப்படி ஜாபம் பண்ணணும்? நான் வேலை கொடுக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். தொழிலாளியாக அல்ல, உங்களை ஆண்டவர் முதலாளியாக ஆண்டவர் மாற்றுறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களை ஆண்டவர் எப்படி மாத்துறாரு? முதலாளி. நீங்க தான் முதலாளிகள். அல்லேலூயா. நீங்க தான் உங்க வீட்டுக்கு பாஸ். அல்லேலூயா. நீங்க தான் உங்க வீட்டுக்கு பாஸ். தனித்தனியா பாஸ். 5 பேர் இருந்தாலும் 5 பாஸ். அல்லேலூயா. 10 பேர் இருந்தா 10 பாஸ். நம்ம சர்ச்சில் 500 பேர் இருக்கிறோம், 500 பாஸுங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. நம்ம இதில் நேற்று ஜபத்தில் ரகசிய ஆசீர்வாத கூட்டத்தில் ஒரு குட்டி பிள்ளை ஜாபம் பண்ணிச்சு. அந்த குட்டி பிள்ளை கூட முட்டி போட்டு ஜாபம் பண்ணுது. அல்லேலூயா. பாஸ்டர் அம்மா கூட இணைந்து, அவங்க அம்மா கூடயும் அப்புறம் காசி அம்மா கூட இணைந்து அவங்க டீமில் அந்த சின்ன குழந்தை உக்காந்துருந்தது. அது கூட நம்ம ஜபம் பண்ண அந்த 1/2 மணி நேரமும் நல்ல நேர்முழங்கால் படிக்கிட்டு ஜபம் பண்ணிச்சு. நம்ம பெரியவங்களாம் எப்படி ஜபம் பண்ணுறோமோ அது போல் அதுவும் காப்பி அடித்து அதே போல் தனக்கு தெரிஞ்சது அப்படியே வளருது. பரவாயில்ல, ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. நம்ம சர்ச்சில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தைய கூட ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் குழந்தைங்களாம் சண்டே கிளாஸ் போயிருக்கிறாங்க. அவங்களாம் சாதாரணமானங்களே சொல்லாது நினைக்காதீங்க. இப்போ எவ்வளோ திக்கி தப்பாக பேசுவாங்க. கொஞ்சம் நாள் ஆகட்டும், அவங்கள கொண்டு ஆண்டவர் பூமியை அசைப்பார். கரங்களை தட்டுங்க. அவங்கள கொண்டு சபையில பெரிய அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். 7வது 8வது படிப்போ ஒரு சின்ன பையன் அப்படி சபைக்கு வந்தான். இன்னைக்கு அவன் தான் சபையை கிளை சபையை ஆராதனை வீரர். அவன் தான் ஆராதனை நடத்திட்டு இருக்கிறான். இன்னைக்கு கூட அவன் தான் நடத்தினான். நான் செய்தி மட்டும் கொடுத்த தனிஜபம், மற்றபடி ஆராதனைக்கெல்லாம் ஆள் போட்டிருக்கிறேன். ஆண்டவர்
ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை எடுத்து ஊழியத்துல பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார் பாருங்க. நல்லா ஜெபம் பண்ணும்போது நம்முடைய ஜெபத்தை 12வது வசனத்துக்கு திருப்புவோம், மீண்டு வருவோம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதுல தேவ தூதர்கள் என்ன பண்றாங்களாம்? ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருந்தார்கள். நம்ம ஜெபம் பண்ண நம்முடைய ஜெபத்துடைய அப்ளிகேஷன் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு கொடுக்குறாங்க. ஒரு அழியிலே சொல்லுங்க. அங்கிருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு, சாங்ஷன் வாங்கிக்கிட்டு, ஆர்டர் வாங்கிக்கிட்டு, ஆர்டர் காப்பி வாங்கிக்கிட்டு, ஆசீர்வாத காப்பியை வாங்கிக்கிட்டு நம்ம கிட்ட கொண்டாந்து கொடுப்பதற்காக நம்மளை தேடி வந்து கொண்டு இருக்கிறாங்க. உங்களை தேடி ஆண்டவர் வர ஆசைப்படுகிறார். அதனாலதான் ஜெபத்துக்கு வரணும், அதுக்குதான் திருவுக்கு வரணும், அதுக்குதான் அதிகாலையில நீங்க ஜெபம் பண்ணணும், அதுக்குதான் மாலை வேலையில ஜெபம் பண்ணணும். அப்பதான் பிரசங்கத்தை நீங்க நல்லா ஆர்வமா, உணவு மேல தீனி மேல எப்படி ஒரு ஆர்வம் வச்சிருக்கிறீங்களோ அதே போல பிரசங்கத்து மேல உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வம் இருக்கணும். ஒரு அழியிலே சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ஆர்வம் இருக்குது? கரங்களை எடுத்துக்கோங்க. ஆர்வமா இருக்கிறதுனால அடிச்சு பிடிச்சி வந்து சேர்ந்துருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னும் உங்களுக்கு ஆர்வம் வேணும். நான் சொல்றேன், இன்னும் உங்களுக்கு என்ன செய்யணும்? ஆர்வம் வேணும். இன்னும் நல்ல நான் பிரசங்கத்தை கேட்பேன், நான் பிரசங்கத்திலே கலந்து கொள்வேன். கடந்த நாட்டில் ஒரு பிரசங்கத்துக்கு போனேன். சாப்பிட்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. திருச்சி வரைக்கும் போயிருந்தேன். கிட்ட போய் பசிக்குது, டீ மட்டும் குடிச்சிட்டு அப்படியே போய் அதில் உட்காந்து அதை அட்டன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2:30க்கு தான். எதை குறித்து கவலைப்பட வேணாம். அந்த பிரசங்கத்தை கேட்பதற்கு பணம் இல்லாமனால அல்ல, நல்லா புரிஞ்சுங்க. பாக்கெட்டில் பணம் வச்சிருக்கிறேன், சோறு சாப்பிட பணமெல்லாம் என்கிட்ட இருக்கு. நேரம் இல்லாதனால இல்லை. நல்லா போய் அங்கேயாவது ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சி பஸ் ஸ்டாண்டில் சாப்பிட்டுட்டு அங்கே நின்றுக்கிட்டு இங்கே நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு எவ்வளோ நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிரசங்கத்துக்கு போகலாம். அப்படி அல்ல. நம்ம பிரசங்கம் அவங்க சொல்லிட்டாங்க, 10:30க்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 10:30க்கு நம்ம அங்கே இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக உணவே இல்லாமல் கூட கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு பிரசங்கம் கிடைச்சது. அது கடைசி காலத்தை பற்றி நிறைய பிரசங்கம். உலகம் அழிய போகுது, நடைமுறை வாழ்க்கையில் என்ன, இந்த வருஷத்தில் என்ன நடக்க போகுது, அடுத்த வருஷத்தில் என்ன நடக்கும், இனி வரும் காலங்களில் என்ன நடக்க போகுது, சபைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு அந்த ஒரு கருத்தரங்கிலே அவர்கள் ஒரு நாள் கருத்தரங்கிலே அவர்கள் நிறைய போதித்தார்கள். ரொம்ப புரோஜனமாக இருந்தது. அதை உணவை விட, உடையை விட, உறக்கத்தை விட ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி அதை நம்ம கேட்கணும். அப்போ தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு சலுப்பா, ஒரு விளையாட்டா, ஒரு சின்ன பிள்ளையா இருந்தீங்க, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். முக்கியத்துவம் கொடுக்கணும். கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? அப்போ தான் வானத்தின் பலகனியை திறப்பார். அப்போ தான் ஜன்னல் திறக்கிறார். அல்லேலூயா. பெரிய பலகனி. அந்த காலத்து மாடல், இந்த காலத்து மாடல் தான் இப்படியெல்லாம் நம்ம வச்சு அடைச்சி வச்சுக்கிறோம். அந்த காலத்து மாடல் வந்து திறந்து இருக்கும், கதவு மாதிரி பெரிய பெரிய கதவாக இருக்கும். அந்த கதவுலேருந்து ஆண்டவர் எடுத்து கொடுக்குறாரு நமக்கு ஆசீர்வாதத்தை. அல்லேலூயா. அங்கே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அல்லேலூயா. நான் ஒரு சொப்பனம் கண்டேன் பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதில் இறங்குற சீன் இல்லை, ஏறுற சீன் மட்டும்தான் இருந்துச்சு. ஏறுறது மட்டும்தான் இருந்துச்சு. பெரிய உயரமான ஏணி, கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. இறங்குறதெல்லாம் அங்கே இல்லை. தேவதூதர்களையும் பார்க்கல, மனுஷனை மட்டும்தான் பார்த்தேன். மனிதர்கள் நிறைய பேர் ஏறிக்கிட்டு இருந்தாங்க. நானும் கஷ்டப்பட்டு என்ன செஞ்சேன், மேலே ஏறிக்கிட்டு இருந்தேன். அந்த சொப்பனமெல்லாம் சாதா சொப்பனம். ஆனால் இவர் காண்டது நல்ல ஸ்பெஷல் சொப்பனம், நல்ல சொப்பனம். ஒரு அழியிலே சொல்லுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். இந்த 13வது வசனத்தில் அதில் ஒரு ரகசியம் எழுதியிருக்கு பாருங்க. அந்த யாக்கோபு வந்து சும்மா ஒரு கல்லை வச்சு, தலைவாணி கூட இல்லை, தலைவாணி கூட என்ன செய்யலாம் இல்லை, அதை கல்லை வச்சு படுத்து தூங்குறார். அதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அல்லேலூயா. உனக்கு மட்டும் தருவேன்னு சொன்னா அவர் 50 வயசுல 100 வயசுல 200 வயசுல அவர் செத்து போயிடுவாரு. அப்புறம் அவரோட அது முடிஞ்சிடும். அப்படி சொல்லாம உன் சந்ததிக்கு என்று சொல்லுகிறார். சந்ததி என்று சொன்னா பையன் 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 பையன், பையனுடைய பையன் பையனுடைய பையன் பையனுடைய பையன், புள்ளோடைய புள்ள புள்ளோடைய புள்ள புள்ளோடைய, அப்படியே சந்ததி சந்ததியாக வாழும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பண்ற பிரசங்கம் சும்மா இல்லைங்க, ஒரு நாளைக்காக பண்ணல, இன்னைக்கு மட்டும் நீங்க கேட்டுட்டு வீட்டுக்கு போட்டுங்கிறதுக்காக பண்றது இல்ல. நீங்கள் தலைமுறை தலைமுறையாக நல்லா இருக்க போறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் தலைமுறை தலைமுறையாக என்ன செய்ய போறீங்க? நன்றாக இருக்க போகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 16வது வசனம். யாக்கோப்பு நித்திரை தெளிந்து, யாக்கோப்பு
நித்திரை தெளிந்து மெய்யாகவே விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். ஆமென், அல்லேலூயா. நம்ம கூட ஆண்டவர் பேசுறாரு, ஆனால் புரிய மாட்டேங்குது. நம்மளோடு இருக்கிறாரு, ஆனால் புரிய மாட்டேங்குது. நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறேங்கிறாரு, ஆனால் புரிய மாட்டேங்குது. நம்மளை உயர்த்துறங்கிறாரு, புரிய மாட்டேங்குது. நம்மளை மேன்மைப்படுத்துங்கிறாரு, புரிய மாட்டேங்குது. இதே பிரச்சனை தான் இந்த யாக்கோபுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதே பிரச்சனை தான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்குது. கர்த்தரை இன்னும் அறியாமல் இருக்கிறோம். ஓசியா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமினால் சங்காரமாகிறார்கள். என்ன இல்லை? எல்லா அறிவும் இருக்குது, உலக பிரகாரமான அறிவு இருக்குது. படிக்கணும், வேலைக்கு போகணும், எல்லாம் கல்யாணம் பண்ணணும், குழந்தை குட்டியை பெற்று எடுக்கணும், அதெல்லாம் அறிவு இருக்குது. கர்த்தரை பற்றி அறிவு இல்லை. கர்த்தர் என்ன செய்கிறார், என்ன சொல்ல வரார், அடுத்தது நான் என்ன செய்யணும், இன்னைக்கு பேசினாரா, நேற்று பேசினாரா, போன வருஷம் பேசினார், கர்த்தரை பற்றிய ஒரு அறிவு. கர்த்தரை பற்றிய அறிவு நமக்கு இருந்தால் ஆமென், அந்த அறிவு தான் நமக்கு பணத்தையும் பொருளையும் புகழையும் கொண்டு வந்து சேர்க்கும். ஆமென், அல்லேலூயா. யாரும் உங்களை உயர்த்த தேவையில்லை. கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு இருந்தால் போதும், பயங்கரமாக நம்மளை ஆண்டவர் உயர்த்துவார். ஒரு பாஸ்டர் இருக்கிறார் மெட்ராஸில். அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய பிரசங்கத்தை கேட்டேன். அவர் ஒரு மியூசிக் மாஸ்டர், கிட்டார் வாசிப்பார். சினிமாவிலும் வாசித்திருக்கிறார். ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி நிறைய சினிமாவுக்கு வாசித்திருக்கிறார். அப்புறம் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அவர் ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறார். சில ஆண்டுகள் சாதாரண ஊழியக்காரராக இருந்தார், எனக்கு தெரிய. அப்புறம் பார்த்தா சில ஆண்டுகள் கழித்து போதகர்களுக்கு போதகம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஊழியக்காரராக மாறிவிட்டார். ஆமென், அல்லேலூயா. ஒரு மனுஷன் நம்மளை உயர்த்த மாட்டாங்க, மேல இருக்கிற கடவுள் தான் நம்மளை உயர்த்தி காமிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க யாரோ உயர்த்துவாங்கன்னு நினைச்சு யாரையோ நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, யாரையும் நம்பாதீங்க. ஆமென், சோத்திரம். என் வாழ்க்கை கர்த்தர் கையில. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கை கர்த்தர் கையில் இருக்கு. அவர் நடத்துவார், அவர் தாங்குவார், அவர் கொடுப்பார், அவர் உயர்த்துவார், அவர் என்னை ரட்சிப்பார். அதை நம்ம உணரணும். நிறைய பேர் அடுத்தையும் கையில் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அப்படியே அல்ல. கர்த்தர் உங்களோட இருக்கும் பொழுது உங்களை ஆசீர்வதித்து மெய்யாகவே ஆண்டவர் உயர்த்த ஆசைப்படுகிறார். அவர் நித்திரை தெளிந்தவுடனே பயந்துட்டாரு. அவர் சொல்கிறார், சோத்ரா, அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறு அல்ல, இது வானத்தின் வாசல் என்றார். அல்லேலூயா. ஒவ்வொரு சர்ச்சும் பெத்தேல், ஒவ்வொரு சர்ச்சும் வானத்தின் வாசல். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீங்க எல்லாருமே வானத்தின் வாசல். உங்ககிட்ட இருந்து ஜபம், தூபம், மேகம் ஆண்டவர்கிட்ட போகுது. நீங்க பண்ற ஜபம் எல்லாம் ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. என் ஜபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அஞ்சிட மாட்டேன், மலைகள் என் மேல் உருண்டாலும் பயப்பட மாட்டேன், அலைகள் என் மேல் விழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகள் என் மேல் புரண்டாலும் பயப்பட மாட்டேன். என் ஜபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறாராம். அந்த நிச்சயத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணணும், அந்த நிச்சயத்தோடு நீங்கள் இருக்கணும். நிச்சயமாக ஆண்டவர் கேட்பார். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, இது வானத்தின் வாசல், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல. தேவனுடைய வீட்டில் என்னென்ன இருக்கணும்? துதி இருக்கணும். என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும். என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும். தேவனுடைய வீட்டில் என்ன இருக்குன்னா, ஆசாரிப்பு கூடாரத்தில் என்னென்ன இருந்துன்னு சொல்கிறேன், அதுதான் தேவனுடைய வீடு. அதுக்கப்புறம் நாம் தான், நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே, நாம்ளும் ஒரு தேவனுடைய வீடு. சரி, அந்த வீட்டில் என்னென்ன இருந்தது என்றால், ஒரு பெரிய தூபபீடம் இருந்தது ஆசாரிப்பு கூடத்தில். ஒரு வெண்கல தொட்டி இருந்தது, அதில் கால்களை கழுவ வேண்டுமாம். அது என்னன்னா பரிசுத்தம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பாவ மன்னிப்பு கேட்டு கர்த்தர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்ன செய்யணும்? ஏற்கனவே குளிச்சிருக்கணும். சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கிட்ட கை கால்களையெல்லாம் என்ன செய்யணும்? கழுவணும். கழுவிட்டு அப்புறம் தான் அந்த பலிபீடத்துக்கிட்ட வர வேண்டும். பலிபீடம் அங்கே இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அங்கே கர்த்தருடைய பெட்டி இருக்கிறது, அது உடன்படிக்கை பெட்டி.
அதில் ரத்தம் இருக்கிறது, குத்துவழக்கு இருக்கிறது, மேஜை இருக்கிறது, இவ்வளோதான் அதில் இருக்கிறது. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் அதில் ஜெபிக்கணும், பாவ மன்னிப்பு கேட்கணும், துதிக்கணும், பலி நம்முடைய காணிக்கை எல்லாம் பலியாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. என்னுடைய கையெடுப்பு அந்தி பலியாக இருப்பதாக என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். கையெடுத்து ஆண்டவர் கும்பிட்டா அது என்ன பலியா? அந்தி பலி. அல்லேலூயா. சோத்திர பலி. சோத்திரம் 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 சொன்னா அது ஒரு பலி. சோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். சோத்திரம் சொல்லணும் நம்ம எல்லாரும். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது என்று சொன்னார். ஆம், கர்த்தருடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆமென் சோத்திர பார்த்து ஆமென் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். பிசாசு பார்த்து பயப்படும். ஆமென். அல்லேலூயா. பிசாசு பார்த்து என்ன செய்யும்? பயப்படும். உங்களை பார்த்தாவே சில பேய்க்கு பிடிக்காது. உங்களை பார்த்தாவே சில பேய்க்கு என்ன செய்யாது? தேவையில்லாத நாய் வலிக்கும், தேவையில்லாத காரியம் நடக்கும். அதை நீங்கள் நினைக்கணும். ஏன் அப்படி? அது ஒன்றும் இல்லை, நீங்கள் பரிசுத்தமானவர்கள். ஒரு அழியிலே சொல்லுங்கள், உங்ககிட்ட வல்லமை இருக்குது, பவர். அதை கண்ட மற்ற ஆவிகளுக்கெல்லாம் என்ன செய்யறதில்ல? பிடிக்கிறதில்ல. அதனால சில காரியங்கள் செய்யும். ஆனால் சங்கீதம் 34 எழுதப்பட்டிருக்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நின்று அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. உன் மேலே எத்தனை கல் எறிஞ்சாலும் சரி, எதுவுமே படாத ஆண்டவர் தாங்கிக்குவார். அல்லேலூயா. காய்க்கிற மரத்துக்கு தான் என்ன செய்யுமா? கல்லெடு. நல்லா வளர்ச்சியாக அடைகிற திருசபை பார்த்து தான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணலாமான்னு பிசாசு நினைக்கும். சும்மா 10 பேர் 5 பேர் வந்துக்கிட்டு சோம்பேறித்தனமாக வாழ்ந்துக்கிட்டு சோறாக்கி தின்னுட்டு தூங்கிட்டே இருந்தோம்னா எந்த பிரச்சனையுமே வராது. எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இவன் கர்த்தருக்காக செயல்படலையே. செயல்பட்டாதான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த பிரச்சனைகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்குள்ளாரியே இருக்குது. பயப்பட வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, 19வது வசனத்திலே ஆமென் ஸ்தோத்திரம், அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோப்பு மீண்டும் ஜெபம் பண்றார். ஆண்டவரே எல்லாம் சொல்லிட்டாரு. 15, 16, 14 எல்லாமே சொல்லிட்டார். இவனுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் சொல்லிட்டாரு. ஆனால் இவர் தனியாக 20 சொல்றாரு பாருங்க, தேவன் என்னோடு இருந்து. அப்பொழுது யாக்கோப்பு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற வழிகளெல்லாம் என்னை காப்பாற்றி. முதல்ல சொப்பனத்தில் ஆண்டவர் சொன்னார் காப்பாத்துறேன்னு. இப்போ முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு. நீங்கள் சொல்லவே தேவையில்ல, ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். ஒரு அழியிலே சொல்லுங்கள். நீங்கள் சொல்லவே தேவையில்ல, தேவன் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் நீங்கள் நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லணும். எல்லாருமே தீர்க்க தரிசிகள். அல்லேலூயா. எல்லாருமே குணமளிக்கும் வல்லமை நீங்கள் வாங்க போகிறீங்க. ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், அதை நீங்கள் பயன்படுத்தணும். அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பாருங்க, 2வது தரம் அவர் ஆண்டவர் சொன்னதையே சொல்றாரு பாருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் அது காரியங்களை சொல்றார். அது இவரும் சொல்றார், நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோடே. இதுல என்ன 15 என்ன சொல்லுது இருக்கு பாருங்க, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ஏற்கனவே நமக்கு சில நேரத்தில் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. நிறைய வாக்கு தத்தம், 800 வாக்கு தத்துக்கு மேலாக பைபிளில் இருக்குதான். அதில் நம்ம எடுத்து பார்க்காம சும்மா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் அல்ல, இந்த ஆசீர்வாதம் அல்ல, முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்ற, உனக்கு நான் ஏற்கனவே வாக்கு தத்தம் கொடுத்துட்டேன்டா. அல்லேலூயா. ஏற்கனவே வாக்கு தத்தம் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டார். பழுகி பெருகி பூமி என்ன செய்யுங்க? நிரப்புங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மீண்டும் குழந்தை தருவீங்களா தரமாட்டீங்களா? அதான் ஏற்கனவே தருவேன்னு சொல்லிட்டார்ல, பழுகுவாய் பெருகுவாயின்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் ஏன்டா கேட்குற அப்படிங்கிறார். இந்த இடத்துல பாருங்க, ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆனால் அது தெரியாமல் மீண்டும் அவர் கேட்குறார். நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். அல்லேலூயா. சொன்னாலும் சொல்லாட்டினாலும் கர்த்தர் தேவன் தான். அல்லேலூயா. ஒருவேளை இவன் தேவனா இருக்க மாட்டாருன்னு சொன்னா கூட தேவனா ஆண்டவர் இருக்க மாட்டாரா? இவன் சொல்றதை வச்சா அவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. விசுவாசி மாற்றி மாற்றி சொல்லும். இன்னைக்கு ஒன்று சொல்லும், நாளைக்கு ஒன்று சொல்லும், திங்கக்கிழமை சொல்லும், வெள்ளிக்கிழமை சொல்லும். நவம்பர் டிசம்பர் நல்லா உற்சாகமாக இருப்பாங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் நோம்பி நோடி வரதுனால.
அப்புறம் மார்ச் ஏப்ரல்லாம் சோர்ந்து போயிடுவாங்க. அப்புறம் மீண்டும் ஒரு நோன்பி வைக்கணும். அப்புறம் மீண்டும் உற்சாகமாக இருப்பாங்க. அப்புறம் மே ஜூனில் சோர்ந்து போயிடுவாங்க. அப்புறம் மீண்டும் ஒரு நோன்பி வைக்கணும். மனுஷன் மாதிரி ஆண்டவர் அல்ல, ஆண்டவர் நேற்று இன்று மாறாதவர். அல்லேலூயா. மனிதர்கள் சோர்ந்து போய் மாற்றி மாற்றி பேசுவார்கள், ஆனால் ஆண்டவர் மாற்றி மாற்றி பேசவே மாட்டார். சொன்னது தான். அல்லேலூயா. உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்டார் மோசே கிட்ட. மோசே கேட்குறார், என்னை நீங்கள் எகிப்துக்கு அனுப்புறீங்க, அங்கே போய் நான் கடவுளை தரிசனமானார்னு சொல்ல போகிறேன். அப்படி சொன்னால் அந்த கடவுள் யார் அப்படின்னு கேட்டால் நான் என்னன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. ஆண்டவரே சொல்கிறாரு, என்னடா சொல்கிறது, இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன், போய் சொல்லு. அல்லேலூயா. அப்பாவுக்கு இருந்தேன், தாத்தாவுக்கு இருந்தேன், மோசேவுக்கு இருந்தேன், அந்த ஆபிரகாமுக்கு இருந்தேன், ஆதாமுக்கிட்ட நான் இருந்தேன், ஆதாமுக்கிட்ட இருந்தேன். அப்புறம் அப்படியே எத்தனை பேர் பைபிள் இருக்கிறாங்களோ, நோவா கிட்ட நான் இருந்தேன், சிம்சோன் கிட்ட நான் இருந்தேன், எல்லாத்துக்கிட்டையுமே இருந்தேன். மோசேவாக நீ கேட்குற, நீ போய் சொல்லு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அவர் தான். அல்லேலூயா. அவர் என்ன செய்யல, மாறல. இன்னொருத்தையும் கேட்டாங்க, உங்கள் பேர் என்ன ஆண்டவரே, அதை எனக்கு சொல்லு அப்படின்னு. ஆண்டவர் அவங்கள பார்த்து சொன்னார், அதையே நீ கேட்குற, அது அதிசயம் அப்படின்னார். அல்லேலூயா. பேர் என்ன, ஆண்டவருக்கு பேர், அது எதுக்குடா கேட்குற, அதுக்கு பேர் அதிசயம். அதாவது நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன சொன்னால் சந்தோஷப்படுவீங்களோ அதை சொல்லுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொன்னால் சந்தோஷப்படுவீங்களா அதை சொல்லுவார். அல்லேலூயா. ஆண்டவர் தான் நமக்கு நல்லவராக இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள், உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். அல்லேலூயா. நீங்கள் உருவாவதுக்கு முன்னாடி, நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நமக்காக ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டாராம். அல்லேலூயா. புதுசாக இப்போ போய் செய்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் நம்ம ஜெபத்தில் உட்காந்து, அன்னைக்கு எனக்காக பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி சில ஆசீர்வாதங்களை செஞ்சீங்களே ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் ஒரு விஷயம் எனக்கு நினைவுபடுத்தி, மீண்டும் ஒரு விஷயம் அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டு இந்த பூமியில் உமக்காக நல்ல தெளிவாக, திட்டமாக, வைராக்கியமாக, வாஞ்சியாக, செழிப்பாக நல்லா வாழ எனக்கு புத்தியை தாங்கன்னு நம்ம ஜெபம் பண்ணால் ஆண்டவர் மீண்டும் நமக்கு அதையே தருவார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னை தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். சர்ச்சு கட்டுறங்கிறார். என்ன சொல்றாரு? சர்ச்சு யாராவது நினைக்கிறீங்களா? என் பசங்க என் குடும்பத்தை நினைக்கவே என்னால் முடியல, இதில் உங்கள் குடும்பத்தை சபை வேற நடத்த சொல்கிறீங்களா? ஆண்டவர் சொல்ற, சபையை நினைங்க, உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் நினைப்பார். அல்லேலூயா. சபையில் பாய் இல்லைன்னு கவலைப்பட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கும் தேவையான ஆசீர்வாதம் வரும். சபையில் கல் இல்லைன்னு கவலைப்பட்டீங்கன்னா, புது சர்ச்சுக்கு சொல்கிறேன், கல் இல்லை, சிமெண்ட் இல்லை, அதுக்காக உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா, கவலைப்பட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்காக ஆண்டவர் கவலைப்படுவார். அல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய வீட்டுக்கு நமக்கு தொடர்பு இருக்குது. நம்முடைய ஆசீர்வாதம் எல்லாம் தேவனுடைய ஆலயத்திலிருந்து தான் உங்கள் வீட்டுக்கு போகுது. உங்கள் வீட்டிலிருந்து எதுவும் இங்கே வரல. புரியுதுங்களா? அப்படியே வந்தாலும் கூட அவர் கொடுத்ததுலேருந்து தான் நம்ம திரும்ப கொடுக்குறோம். ஆனால் முதல்ல கொடுக்கறது யாரு? ஆண்டவர் தான் மிந்தி தரார். அல்லேலூயா. அவர் கொடுக்க நாம் எல்லாரும் வாங்கி கொள்கிறோம். அவர் கையை மறைக்க நாம் திகைக்கிறோம். அவர் நமக்கு கொடுக்காம இருந்தால் நம்மளாம் என்ன பண்ணுவான்? திகைத்து போயிருமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க என்ன நினைக்கணும்? எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்வாரு? பார்த்து கொள்வார். அப்படி நினைக்கணும். கர்த்தர் நிச்சயமாக பார்த்து கொள்வார். தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாக, தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன். அல்லேலூயா. நல்ல பிடிச்சமான வசனம், ஊழியக்காரங்களுக்கு பிடிச்சமான வசனம். அந்த காலத்திலேயே தசம பாகம் கொடுத்துருக்குறாங்க. எந்த காலத்தில்? அந்த காலத்தில். எல்லாரும் சொல்லுங்க. பத்தியா, பணம்னா சொல்ல மாட்டேங்கிறீங்க. எங்கே தராங்க போய் வாங்கிட்டு வாங்கன்னா கரெக்டாக அட்ரஸ் கேட்பீங்க. அந்த அட்ரஸ் எதுங்க பாஸ்டர், சீக்கிரம் சொல்லுங்கள், நான் போகணும் அப்படி. ஆனால் நீங்கள் தரணும்னு சொன்னால் அந்த அட்ரஸ் சொல்லாதீங்க பாஸ்டர், நான் அங்கே போகல. ஆண்டவர் இங்கே சொல்கிறார் பாருங்க, தேவரீர் எனக்கு தர எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் தருவேன். தசம பாகம் ஆபிரகாமே கொடுத்தாராம். யார் கொடுத்தா? அவர் தான் விசுவாச வீரர். அவர் தெரிஞ்சு நான் கொடுக்காமலே என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லியிருக்கலாம்ல. அப்படி அவர் சொல்லலை. அவரே மெல்கிசேதேக்குங்கிற சாலேமின் ராஜா கிட்ட போய் கொடுக்குறாராம். அவர் என்ன பண்ணுறாராம், எதிர்த்தாப்புல இவரை பார்க்கலான்னு வந்தாராம். அவர் பாதி தூரம் வந்துட்டாரு, இவர் பாதி தூரம் போயிட்டாங்க. ரெண்டு பேரும் நடுவழியில் சந்திச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறார். அந்த மெல்கிசேதேக்கு என்பவர் யார் அப்படின்னா, அந்த காலத்துலேருந்து ஒரு பிரதான ஆசிரியர். அந்த பிரதான ஆசிரியர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் கடவுள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியாது, எங்கே போனாங்கன்னு தெரியாது, என்ன ஆச்சுன்னு தெரியல.
ஆனால் அவர் வந்து கொஞ்ச நாள் இருந்திருக்கிறார். அவர் மெல்கிசேதேக், அவர் வந்து எல்லாரையும் ஆசீர்வதிச்சார். அப்போ அந்த மெல்கிசேதேக்குன்னு சொல்லியிருக்கிறார், அவர் தான் கடவுள். புரிஞ்சுக்கிங்க, பேர் மட்டும்தான் மெல்கிசேதேக். இப்போ இயேசுக்கு நம்ம கொடுக்குறோம்ல, மாம்சத்துக்கு இயேசுங்கிற பெயர் கொடுக்குறோம், ஒரு நபருக்கு என்ன செய்கிறோம், இயேசுங்கிற பெயர். அதே போல் அந்த ஆண்டவருக்கு அந்த இடத்துல என்ன பேர் கொடுத்துருந்தாங்க, மெல்கிசேதேக்கு. அவர் வந்து பிரதான ஆசிரியர், அவர் வந்து இவர் ஆசீர்வதிக்கிறார். புள்ள தலைமுறைக்கு, தலைமுறையா நீ நல்லா இருப்ப. அல்லேலூயா. அவர் சொல்ற அந்த ஆசீர்வாதம் தான் 2025 நம்மகிட்ட வந்து பலிக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஆசீர்வாதம் தான் நம்மகிட்ட வந்து என்ன செய்யுது, பலிக்குது. அவரை பற்றி வசனம் 4 இடத்துல 5 இடத்துல தான் 3 இடத்துல தான் எழுதியிருக்குது. ஆனால் நம்ம வந்து கோடான கோடி ஆண்டுகள் அவருடைய ஆசீர்வாதத்தால் நம்ம வாழலாம். ஆமென், அல்லேலூயா. கோடான கோடி ஆண்டுகள் என்ன செய்யலாம், வாழலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் முத நாளே என்ன செஞ்சிட்டாரு, நல்லா பிளஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அதனால் அவருடைய பிளஸ்ஸிங்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.